ஹாய், பச்சை பயிரில் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இது புட்டுக்கு நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சு அதில் கூட பண்ணலாம். நான் ஒரு கப் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி, சால்ட்டு போட்டு 2 விசில் விட்டுருங்க. இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2-3 பல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ 2 விசில் விட்டாச்சு. பயிர் நல்லா மசிச்சு வெந்து வந்திருக்கணும். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்க வேண்டியது தேவையில்லை. இப்போ தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நம்ம அந்த பச்சை பயிர் கிரேவியில் ஆட் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். பயிரை ஊற வச்சா மட்டும் போதும். நம்ம டக்குன்னு 5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கறி புட்டு ரெசிபிக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு ரெசிபியும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு. நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள்கிட்ட ரீச் ஆகும். நம்ம சேனலில் சவுத் இந்தியன் ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.